ஸோ ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருவாலங்காடு சிவன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த கோவிலுடைய தெப்பக்குளம். பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே இதில் வந்து எக்கச்சக்கமான மீன் வந்து இருக்குது. ஸோ இந்த மீனுக்கு நம்ம வந்து சாப்பாடு கூட போடலாம். இங்கே வந்து பொரிக்கடை வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து பொரி வாங்கி நம்ம இங்கே வந்து போடலாம் மீனுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கொச்சன்னு. ஸோ நம்ம வந்து இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னா இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம வந்து காலை நினச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து கோவில் உள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ பாருங்கள், நம்ம பொரி போட்ட உடனே எப்படி எக்கச்சக்கமான மீன் வந்து சாப்பிடுதில்ல, செமையாக இருக்குது. ஸோ தெப்பக்குளமே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இப்போ கோவில் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து 2 கோவில் வந்து இருக்குது. ஒன்று வந்து அம்மனுக்கு, இன்னொன்று சிவனுக்கு. ஸோ சிவன் இங்கே வந்து நடராஜராக வந்து இருக்கார். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கோவில். இந்த கோவிலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிவன் கோவிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சிவனை கும்பிட்டு அம்மன் வந்துட்டு அதுக்கப்புறமா குளத்துல போயிட்டு பார்க்குறாங்க. நம்ம அப்படியே வந்து ரிவர்ஸில் வரோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குளத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அம்மன் டெம்பிளில் போயிட்டு அப்புறம் சிவனை பார்க்கணும். ஸோ இதுதான் கைஸ். இது வந்து அவ்வளோ பெரிய கோவில் வந்து கிடையாது அம்மனுக்கு. ஸோ கொஞ்சம் சின்னதாகவே தான் வந்து இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து திருவாலங்காடு. இந்த திருவாலங்காடுன்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா சைவ பக்திகள் தோன்றிய ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ சென்னையை தாண்டி திருவள்ளூர்ன்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அது வழியாக நீங்கள் போயிட்டிங்கன்னா திருவாலங்காடுன்ற ஒரு பழமையான ஒரு ஊர் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தூரம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் வந்திருப்போம். ஸோ ட்ரெயினுக்கூட அந்த ட்ரெயினில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம் பார்த்திங்களா, அதோட ரீல்ஸ் கூட நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நம்ம வந்து இந்த கோவில் உள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த கோவில் எல்லாமே வந்து ஸ்பெஷலான டேஸில் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் டேயில் வந்திருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் வந்து இருக்குது. மற்ற நாட்களில் க்ரௌடு அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம வந்து சுவாமியை வந்து நம்ம உள்ளே தரிசனம் பண்ணலாம். ஸோ இந்த சன்னதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய சன்னதி. ஸோ நான் ஃபஸ்ட்டு அம்மனுடைய சன்னதி தான் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அம்மனுடைய உருவம் தான் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன். ஸோ இந்த கோயிலில் இவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து சன்னதி வந்து இருக்குது. ஸோ இவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு வரலாறு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வரலாறு வந்து என்ன நம்ம இப்போ பார்ப்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சும்ப நிசும்ப அப்படின்ற 2 அரக்கர்கள் வந்து இருந்தாங்க. இந்த 2 அரக்கர்களுமே வந்து எந்த ஒரு வழிபாடுக்குமே வந்து செய்ய முடியாத மாதிரி நிறைய தொல்லை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும். ஸோ இதுக்கும் மேலே பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு தேவர்களும் முனிவர்களும் சக்தி கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு அவதாரம் எடுத்து இந்த சும்ப 2 அரக்கர்களை வந்து அழிங்க, அப்போ தான் எங்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னதை கேட்டுட்டு சக்தி வந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனாக வந்து உருவம் எடுத்து சும்ப நிசுமன்ற அரக்கர்களை வந்து அழிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அதே மாதிரி அழித்த பிறகு அவங்களுடைய ரத்தத்தை வந்து குடிக்கிறாங்க. ஸோ அரக்கர்களுடைய ரத்தத்தை வந்து காளி குடித்ததுனால அவங்களுக்கு அசுரகுணம் வந்துடுது. ஸோ காளிக்கு அசுரகுணம் வந்த உடனே மகரிஷி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கார்கோட மகரிஷி, அவரை போயிட்டு இவங்க வந்து பயமுறுத்திடுறாங்க. ஸோ அவருமே வந்து இது மாதிரி பயந்துட்டு உடனே போயிட்டு சிவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து காளியை போயிட்டு நம்ம அந்த 2 அரக்கர்களை வந்து கொள்ள சொன்னோம். அவங்களுடைய ரத்தத்தை வந்து இவங்க குடிச்சிட்டு இவங்களுக்குமே வந்து அசுரகுணம் வந்துடுது. எங்களை நீங்கள் தான் வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ சிவனும் அதை கேட்டுட்டு
ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்ல, பத்ரகாளி அம்மன் வந்து 2 அசுரர்களை வந்து வதம் பண்ணுறாங்க, அவங்களுடைய ரத்தத்தை வந்து குடிக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆலங்காடுன்ற ஒரு இடத்துல தான் வந்து நடைபெறுது. சிவன் வந்து தேவர்கள் முனிவர்கள் அவங்க சொன்னதை வந்து கேட்டுட்டு சீக்கிரமாக ஆலங்காட்டுன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து காளியை வந்து பார்க்குறாரு. ஸோ சிவன் வந்து காளிக்கிட்ட நீ எல்லையை விட்டு அகலும்படி கட்டளையிட்டார். ஆனால் காளி வந்து நீ என்னோட நடனம் போட்டியில் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் இந்த ஆலங்காடும் உனக்கு சொந்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவருடைய நடனத்தை ஆரம்பிக்கிறாரு. சிவன் வந்து அண்ட சராசரங்கள் நடுங்க உருத்துவ தாண்டம் ஆடினார். ஸோ சிவன் அப்படி நடனம் ஆடும்போது அவருடைய குண்டலங்கள் வந்து கீழே விழுந்துருது. அப்படி விழுந்ததுனால சிவன் அவருடைய இடது கால் பெருவிரலால் அவருடைய குண்டலத்தை எடுத்து அவருடைய காதில் மாட்டுறாரு. ஸோ எவரும் செய்ய முடியாததை சிவன் செஞ்சதுனால இந்த நடனத்தில் சிவன் வெற்றி பெறாரு. ஸோ சொன்ன மாதிரியே காளி அவங்க ஊரை விட்டு வெளியேற பார்க்குறாங்க. அப்போது சிவன், நீ சக்தி ஸ்வரூபம், உன்னுடைய கோபத்தை விட்டுட்டு நீ இங்கே இருக்கக்கூடிய குளக்கரையில் தங்கி இங்கே இருக்கக்கூடிய மக்களை காக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதாங்க இந்த கோவிலுடைய தலை வரலாறு. நம்ம பேசிகிட்டே வந்து கோவில் உள்ள என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இதுதான் சிவனுடைய கோவில். பாருங்கள், செம பெருசாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே சிற்பங்கள் தான். ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல். கோவிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க, செமையாக இருக்குது கீஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காளி கோவிலுக்குள்ளே போயிட்டு அவங்கள வணங்கின பிறகு தான் நம்ம இந்த கோவிலுக்குள்ளே வந்து சிவனை வணங்கணும். அதுதான் வந்து எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கோவில் உள்ள என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு நடராஜர் கோவிலுக்கு போனீங்கன்னா அவர் வந்து இடது காலை தூக்கியிருப்பார், வலது காலை தூக்கியிருப்பார். ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா, அவருடைய குண்டலம் வந்து கீழே விழுந்து அதை எடுத்து அவருடைய காதில் மாட்டுறாரு. ஸோ அதில் அப்படி மாட்டும் போது அந்த போஸ் அவருடைய கால் வந்து அவருடைய தலைக்கு காது கிட்ட வந்து இருக்கும், நேராக இருக்கும். எப்போவுமே நிறைய கோவிலில் வலது இடத்துல தான் வந்து இருக்குமே கால். ஆனால் இந்த கோவிலில் ஸ்பெஷலாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து தூக்கி இருக்கும். ஸோ இது பேர் ரத்ன சபைன்னு சொல்கிறாங்க. நடராஜருடைய 5 நடன சபைகளில் இந்த கோவிலும் ஒன்று. முதலாவது நடன சபை ரத்ன சபை. இந்த கோவிலுடைய தனி சிறப்பு இதுதான். இரண்டாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பொற்சபை ஆனந்த தாண்டவம் ஐந்தொழில். மூன்றாவது மதுரையில் இருக்கக்கூடிய வெள்ளி சபை சந்தியா தாண்டவம் காத்தல். நான்காவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிர சபை முனி தாண்டவம் படைத்தல். ஐந்தாவது திருக்குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சித்திர சபை திரிபுர தாண்டவம் மறைந்தல். இப்போ நான் இது எல்லாமே சொன்னேன்ல, இது எல்லாமே வந்து நடராஜருடைய 5 நடன சபைகள். ஸோ இந்த கோவிலை எப்போ கட்டினாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் தான் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் வடராணேஸ்வரர்ன்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாரு. அதே மாதிரி அம்மனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாடார குழலின்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாகவே வந்து 276 தேவார பாடல்கள் சிவன் ஸ்தலம் வந்து இருக்குது. அதில் இந்த கோவில் 44வது பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் அம்மையாருக்கு மோட்சம் கிடைத்த ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சிற்பம் கூட கருவறையில் வந்து இருக்குது. ஸோ கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ வெளியில் இங்கே ஒரு சில சிற்பங்கள் சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாமே தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கு ஒரு சன்னதி, துர்கைக்கு ஒரு சன்னதி, அதுக்கப்புறமா சூரியனுக்கு ஒரு சன்னதி, சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சன்னதி, அதுக்கப்புறமா பைரவருக்கு ஒரு சன்னதி, சப்ட கன்னிமார்களுக்கு ஒரு சன்னதி, கார்கோட முனிவருக்கு ஒரு சன்னதி, அப்புறமா காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு சன்னதி. இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக வந்து சன்னதி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா விநாயகருக்கும் முருகருக்குமே வந்து இங்கே தனித்தனியாக சன்னதி வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். அப்புறமா நடை சாத்திட்டு 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ட்ரெயின் பிடிச்சிக்கலாம். ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ட்ரெயின் பிடிச்சிட்டு திருவாலாங்காடுக்கு வந்து நீங்கள் ட்ரெயினுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது வந்து 69.5 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நீங்கள் காரில் வரதா இருந்தால்
ஸோ அது எல்லாமே வந்து டிராஃபிக்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டிராஃபிக் எல்லாமே அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் தான் வரணும். ஸோ ட்ரெயினில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா திருவாலங்காடு வந்துட்டு அங்கேருந்து இந்த கோவில் வந்து 5 கிலோமீட்டர் தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆட்டோ பிடிச்சா கூட நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ஸோ நாங்கள் ஈவினிங் டைமில் தான் வந்தோம் இந்த கோவிலுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே பேசிகிட்டே வெளியில் வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து வெளி பிரகாரம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. பாருங்கள் கைஸ், கிளைமேட் சூப்பராக இருக்குது கைஸ். ஈவினிங்கு சில் காத்திருக்குது, செம்ம கிளைமேட்டு. நீங்களும் இந்த டைமிங்க்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அடிச்சுட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டேஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.